அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சுகாதாரத்துறை செயலாளர், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், டீன் எம்எம்சி மற்றும் இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக மருத்துவ உபகரணங்களும் மற்றும் மருத்துவ சேவைக்கான அந்த எஸ்ஐசியூ வார்டு அவற்றை மேம்படுத்தக்கூடிய உதவிகளை செய்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை சேர்ந்த மேடம் அலமேல் வலியப்பன் மேடம், மிஸ்டர் ஜெகதீசன் மார்க்வா ஹுவாங், ரெட்டிங்டன் நிறுவனத்தை சேர்ந்த திரு வெங்கடேசன், திருமதி சீதா துருவா மற்றும் திரு ஹேமந்த், ஹுண்டாய் நிறுவனத்தை சேர்ந்த திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் திரு விஜயபாஸ்கர் அவர்களையும் மற்றும் அந்த மருத்துவமனை அனைத்து துறையை சேர்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த மருத்துவமனையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று இந்த இணைய விழாவில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 முக்கியமான விஷயங்கள் நடந்தது. முதல்ல நமக்கு கொடையடித்த கொடையாளர்களை பற்றி முதல்ல பேசிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக மெடிக்கல் ஃபாக்ஸ்கான், ஹுண்டாய், ரெட்டிங்டன் போன்ற 3 நிறுவனங்கள் தங்களது சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தேவையான மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை உபகரணங்களை வழங்கியுள்ளனர். I really thank all of you, sir and madam. On behalf of our Honorable Chief Minister, Sir C. Joseph Vijay, I extend my heartfelt thanks to all this company and the CSR team for kindly accepting our request and granting these equipments and extending these services. I really appreciate, and in the near future we look forward for more support from your side. And on this occasion I extend an invitation to all corporates to generously fund to this health sector through your CSR, because as you all know, health is a very critical sector. It touches the very poorest of the poor people who need healthcare services. So again, I take this opportunity to invite all corporates, not only these companies who have come here, but all other corporates to generously fund this medical colleges, hospitals and other district hospitals, even primary health centers. You are most welcome to adopt even primary health centers, district hospitals, and under your control, and improve the facilities there. Thank you one and all. Thank you so much. அடுத்ததாக இப்போ நீங்கள் முதல் தளத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு மெடிக்கல் தீவிர சிகிச்சை பிரிவு, ஒரு 18 படுக்கை வசதிகளை கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவை நம்ம அரசு செலவில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா EICU அப்படிங்கிற முறையில் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை, தனியாரில் கூட இந்த அளவுக்கு இல்லை. இதற்காக அனைத்து முயற்சிகளும் எடுத்த டீன் எம்எம்சி அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்ன சிறப்பு அம்சம்னா, இங்கே இருக்கிற அந்த ஐசியூ ஹெட் அவங்க ஹாஸ்பிட்டலில் இல்லைனா கூட அவங்க வீட்டில் இருந்தபடியே, அவங்க டியூட்டி ஹவர்ஸ் முடிந்த பிறகு அவங்க வீட்டில் இருந்தபடியே ஏதோ அங்கே இருக்கிற உதவி மருத்துவர்களுக்கு ஏதோ சந்தேகம் என்றால், இல்லை அந்த பேஷண்ட் கண்டிஷன் கொஞ்சம் ஒர்சன் ஆச்சுன்னா அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட் அட்வைஸ், அவங்களோட சீஃபோட அட்வைஸை அங்கே வீட்டில் இருந்தபடியே, இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தால் கூட அவங்களுடைய அட்வைஸை சொல்ல முடியும். பார்த்திங்கன்னா அங்கேருந்த வென்டிலேட்டர் சப்போர்ட், அங்கே இருக்கிற மற்ற மெடிசன்ஸோட டோஸ் எல்லாத்தையும் ரிமோட்டாக அவங்க அட்வைஸ் பண்ண முடியும். இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். எந்த அளவிற்கு நம்ம அரசு மருத்துவர்கள் நினைத்தால்
ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும் என்பதற்கு இதுவே சாட்சி. இது நம்ம ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி ஒரு ஓனர்ஷிப் எல்லா மருத்துவமனை முதல்வர்களுக்கும் மற்றும் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளுக்கும், ஒரு அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஓனர்ஷிப் வேணும். இது நம்ம மருத்துவமனை, நம்மளால் முடிந்த அளவிற்கு இதை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும். மீண்டும் ஒரு முறை நம்ம டீன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது முழுக்க அவருடைய முன்னெடுப்பு. நன்றி. அடுத்ததாக நம்ம முதல்ல பண்ணது இந்த நலம் ஏஐ. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி கூட நீங்கள் செய்தியெல்லாம் வந்தது, இந்த ஆதார் ஓடிபினால மக்கள் நீண்ட நேரம் அவங்க புறநோயாளிகள் அந்த சீட் பதிவு செய்யறதுக்கு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நியூஸ்லாம் வந்தது. அதற்கு முன்னாடியே நாங்கள் முதல் முறை ஆய்வு செய்தப்பயே நான் ஒரு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போகிறப்பே அங்கே நீண்ட நெடிய கியூ இருந்ததை பார்த்து அப்போவே மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் இதை பற்றி பேசினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சேவையை நம்ம கொண்டு வரணுங்கிறது நம்ம முதலமைச்சருடைய திட்டம். அவர் நம்ம அண்ணன் இன்னும் சொல்லப்போனால் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேவையை கொண்டு வரணும்னா உண்மையாலும் மக்களுடைய வேதனை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி ஒரு தேவையை கொண்டு வர முடியும். இப்போ ஏன் பொதுமக்கள் நம்ம அரசு மருத்துவமனைக்கு செல்ல தயங்குறாங்கன்னா, முக்கியமாக என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம எப்போ போனாலும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நம்ம போக மாட்டோம். இந்த தேதியில் இந்த டைமில் நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு போவோம். இது எதுக்கு பயன்படுதுன்னா, அவங்களுடைய வேலையை அவங்க பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது முதல் விஷயமாக இந்த அப்பாயின்மெண்ட் புறநோயாளிகள் அந்த பதிவை ஓபி சீட் அப்படிங்கிற இதற்காக மக்கள் அந்த கியூ வரிசையில் நின்று நீண்ட நேரம் அவங்கள டைம் வேஸ்ட் பண்ணி எடுக்காம அவங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு வாட்ஸ்அப் சேட் பாட் மூலமாக அவங்க பெற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு தனியாக ஒரு செயலி தேவையில்லை. நீங்கள் ஒரு புது ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக நம்ம மக்களுக்கு இந்த செய்தியை நம்ம எடுத்துகிட்டு போகணும். உங்கள் வாட்ஸ்அப் மூலயமாக அந்த குறிப்பிட்ட எண்ணில் நம்ம ஒரு ஹாய் அந்த மெசேஜ் அனுப்பிச்சாலே அவங்க எளிய முறையில் ரொம்ப சிம்பிளான ஒரு எளிய மொழியில் அந்த சேவைகள் இருக்கும். நீங்கள் அழகாக அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்கள் அதாவது மருத்துவ பயனாளிகளுக்கு இந்த செயலி அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரோ ஒருத்தருக்கு இருந்தால் கூட போதும். அப்படி அவங்க குடும்பத்திலேயே யாருக்கும் இல்லைனா கூட அவங்க நண்பர்கள் வேறு யாரும் அவங்க சுற்றி இருக்கிற யார் இருந்தாலும் அவங்க மொபைல் மூலமாக கூட இந்த நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோதனை ஓட்டமாக முதல் முறையாக எம்எம்சியில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம். இது ஒரு சோதனை ஓட்டம், ஒரு பைலட் பேசிஸில். இதில் என்னென்னா, நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த நாளில் இந்த டைம் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிக்கிட்டு அவங்க ஜியோ ஃபென்சிங் அவங்க இந்த மருத்துவமனைக்கு உள்ளே வந்ததும் விசிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்க அங்கேயே இருக்கும். இதை உதவி பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டாஃப் நர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் டோக்கன் ஜென்ரேட் பண்ணிடலாம். இதனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இதனால் இங்கே இந்த விசிட் பண்ணாதான் ஆப்பில் இந்த சேட்பாட் மூலயமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாதான் இங்கே சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்லை, கண்டிப்பாக இல்லை. வாக்கின் க்ரௌட்ஸ் இது எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் கூட மக்கள் வரலாம். அதற்காகத்தான் நம்ம ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட் ஸ்லாட்டை மட்டும்தான் இந்த சேட்பாட் மூலமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். மீதி எல்லாமே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வர மக்களுக்கும் இந்த மருத்துவ சேவை, இந்த மருத்துவ டாக்டர்ஸ் அவங்களுடைய சேவையை செய்வாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதனால் நீங்களும் இந்த ஊடக நண்பர்களும் நீங்களும் இந்த சேட்பாட் வசதியை பயன்படுத்தி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது இன்னும் படிப்படியாக அனைத்து துறைகளுக்கும் மேலும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நலம் இந்த சேட்பாட்டில் உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இப்போ இந்த ஆதார் பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. ஆதார் ஓடிபி, ஆதார் நம்பர் உள்ளிட்டு செய்து ஒரு ஓடிபி ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்கு நிறைய நேரம் எடுக்குதுன்னு சொன்னாங்க. இதன் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த ஆபா ஐடின்னு சொல்லப்படுற அந்த ஐடி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்கள் செஞ்சால் போதும். அப்புறம் அந்த ஆதார் இல்லாமல் கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஆதார் இல்லாத காரணத்தினால எந்த மருத்துவமனையிலும் மருத்துவ சேவை மறுக்கப்படாது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேவை மூலமாக அந்த மருத்துவ பயனாளிகளுக்கு
லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லேப் க்யூவில் நின்று அந்த லேபில் போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க அவசியம் இல்லை. உங்கள் அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த லேப் ரிப்போர்ட்டும் இன்வெஸ்டிகேஷன்ஸும் உங்கள் செயலிலேயே மெசேஜாக வந்துடும். சரிங்களா? நீங்கள் அனைவரும் மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்துகிட்டு போங்க, இந்த சேவையை பயன்படுத்திக்க சொல்லுங்கள். எந்த அளவுக்கு இதை இன்னும் மேம்படுத்த முடியும் என்பதை நாங்கள் ஸ்டடி பண்ணி இன்னும் மேம்பட்ட சேவையை நாங்கள் கொடுப்போம். இந்த சேட்பாட் சேவையை உருவாக்க உழைத்த நம்ம நேஷனல் ஹெல்த் மிஷன் டீமுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றி என்று நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தமிழகத்தை சேர்ந்த 3 தனியார் மருத்துவமனைகள் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் பெற்றதுனால ஒரு 461 சீட் நம்ம அரசு மாநில தொகுப்பிலிருந்து விடுபட்டு அவங்க அந்த டீம்டு யூனிவர்சிட்டியாக அப்ளை பண்ண அந்த மருத்துவக் கல்லூரியே அந்த ரிசர்வேஷன் முறை, இடஒதுக்கீடு முறையை பின்பற்றாமல் ப்ளஸ் அந்த 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடையும் பின்பற்றாமல் அரசு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தையும் பண்ணாமல் அவங்களாகவே அவங்களுடைய எம்பிபிஎஸ் சீட்டை மற்றும் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, பிடிஎஸ் மற்றும் அலைடு ஹெல்த் சயின்சஸ் அந்த இடங்களையும் நிரப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. இதுக்கு என்ன இந்த ப்ராசஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணணும்னா முதல்ல நம்ம ஏற்கனவே எந்த யூனிவர்சிட்டி கீழே இருந்தாங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு என்ஓசி கொடுக்கணும். அந்த என்ஓசி 60 நாளைக்குள்ளே நம்ம கொடுக்கணும். யூஜிசி விதிகள் படி 60 நாளைக்குள்ள அந்த என்ஓசி நம்ம கொடுக்கலன்னா இட் இஸ் டீம்ட் டு பி அப்ரூவ்ட். இதுதான் ப்ராசஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு மருத்துவ கல்லூரி, நான் பெயர் சொல்ல விரும்பலை, அவங்க 7/6/2003 அண்ணா யூனிவர்சிட்டி, அவங்ககிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜும் இருக்குது. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி ப்ளஸ் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அவங்க 2 யூனிவர்சிட்டிகிட்டையும் 7/6/2023 அன்று அப்ளை பண்ணியிருக்காங்க. 60 நாள் வரைக்கும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த என்ஓசி கொடுக்கவும் இல்லை, என்ஓசி நிராகரிக்கவும் இல்லை. 3 மாதம் கழித்து ஒரு என்ஓசி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் நன்றாக கவனிக்க வேண்டும். 3 மாதம், அதாவது செப்டம்பர் 2023 அன்று இந்த கல்லூரிக்கு, குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்திற்கு என்ஓசி வழங்கப்பட்டது. பின்பு இன்னொரு 2 மாதம் கழித்து என்ன நடந்ததுன்னு தெரியல, அரசோட உத்தரவின் பேரில் என்ஓசி திருப்பவும் ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை எதிர்த்து அந்த நிறுவனம் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணாங்க. ஏப்ரல் 2025 அன்று அந்த ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் 60 நாளைக்குள்ளே நீங்கள் எந்த என்ஓசி நீங்கள் கொடுக்காதனால என்ஓசி கொடுத்த மாதிரி யூஜிசி விதிகளின்படி என்ஓசி இஸ் டீம் டு பி இஷ்யூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன விஷயம்னா அந்த ஹைகோர்ட் ஆர்டருக்கு அகைன்ஸ்டாக அப்பீல் இது வரைக்கும் ஃபைல் பண்ணல நம்ம கடந்த ஆட்சியில். அடுத்த இன்னொரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 60 நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணல. 60வது நாள் அந்த என்ஓசி ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 60வது நாள், அந்த 60வது நாள் என்னைக்கு வந்ததுன்னா இதுவும் 2023 8/12/2023 அன்று தான் அந்த 60வது நாள் ஃபாலோ ஆகுது. அப்போ தான் அந்த என்ஓசி இஷ்யூ பண்ணுறதா சைன் பண்ணதா அதை எப்போ டிஸ்பேச் பண்ணுறாங்கன்னா ஒரு 6 நாள் கழிச்சு 14/12/2023 அன்று தான் டிஸ்பேச் பண்ணுறாங்க. அது அவங்க அடுத்த நாள் தான் அவங்க கையில் கிடைக்குது. இதுவும் எதிர்த்து அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டெல்லி ஹைகோர்ட் என்ஓசி கொடுத்துட்டாங்க. என்ஓசி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி 60 நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணலை, நீங்கள் டிலேடாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ஓசி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு இந்த என்ஓசி கொடுக்கறதுல எந்தவித ரோலும் இல்லை, என்ஓசி கொடுக்கறது ஒரு மியர் ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த டெல்லி ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நம்ம போன வருஷம் டிசம்பரில் நம்ம இதை எதிர்த்து ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கோம். இன்னும் பெரம்பலூரில் இருக்கிற இன்னும் 2 மருத்துவக் கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிங்கிற கேட்டகரியில் வரதுனால
எந்தவித என்ஓசியும் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக யூஜிசியில் அப்ளை பண்ணி அவங்க இந்த மாதிரி நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கான அந்த ஸ்டேட்டஸை எடுத்திருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஒரு அந்தஸ்து வாங்கிட்டாங்கன்னா, இப்போ நம்ம அரசு நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப மருத்துவ சேவை தரமானதாகவும் இருக்குது. அதற்கு காரணம் நம்ம இருக்கிற சமூக நீதியை பின்பற்றக்கூடிய இடஒதுக்கீடு முறையை நம்ம தொன்று நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்து கிடைச்சதுன்னா அவங்க இந்த இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. ப்ளஸ் இன்னும் முக்கியமாக கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு உதவக்கூடிய பெரிதும் ஒரு வரமாக இருக்கக்கூடிய இந்த 7.5% இடஒதுக்கீடும் அவங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் இந்த ஃபீஸும் நம்ம அரசு நிர்ணயிக்கக்கூடிய ஃபீஸையும் அவங்க பின்பற்றாமல் அவங்க இந்த ஏழை மாணவர்களுக்கு ஒரு அதிக அளவில் கட்டணத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியிருக்கும். இதை எதிர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு உடனடியாக இது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வெப்சைட்டில் அரசுக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி நடந்ததுன்னு. உடனடியாக நம்ம அட்வொகேட் ஜெனரல் அவங்ககிட்ட கலந்து பேசி இமீடியட்டாக என்ன ஆக்ஷன், லீகல் ஆக்ஷன் அவங்க எடுக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். இதை எதிர்த்து ஒரு மேல்முறையீட்டு மனு ரிட் பெட்டிஷனும் விரைவில் ஃபைல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்ஓசி கண்டிப்பாக மேண்டேட்ரியாக இருக்கணும். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறப்ப என்ஓசி கேட்குறாங்க. அதே மெடிக்கல் காலேஜ் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஆகிறதுக்கு எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் இல்லாமல் எப்படி அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்றிய அரசோட கல்வி அமைச்சகத்திட்டையும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ண போகிறோம். இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தெளிவாக அறிவித்த மாதிரி இதற்கு நிரந்தர தீர்வு என்னன்னா, இந்த கல்வி மருத்துவம் மாநில பட்டியலுக்கு வரணும். அதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அப்போ தான் நம்ம சமூக நீதியும் காக்கப்படும், நம்மளுடைய மாநில உரிமைகளும் காக்கப்படும். அடுத்து இதில் என்னன்னா, இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், இதில் சம்பந்தப்பட்ட 4 மருத்துவக் கல்லூரி, இந்த 4 மருத்துவக் கல்லூரியும் எந்த அரசியல் கட்சியுடைய சார்புடையதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பெரிய ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, சமூக நீதி பற்றி பேசுகிறோம், நீங்கள் பேசுகிறீங்க, இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறீங்க, மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்கள் கட்சி ஒரு முக்கிய தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு கல்லூரிகள் நடத்தும் பொழுது அவங்க இந்த மாநில இடஒதுக்கீடுக்குள்ளே வர வேண்டாம், அந்த 7.5% இடஒதுக்கீடு ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டாம், ஃபீஸும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டான்னு உங்களுடைய முக்கிய கட்சி தலைவர்கள் நடத்தும் கல்லூரிகள் இந்த மாதிரி விண்ணப்பிக்கிறது எந்த விதத்தில் இந்த தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை இந்த திமுக மற்றும் அதிமுக கட்சி தலைமையிடம் நான் இந்த மேடையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொரு சேவையை நம்ம எம்எம்சி டீன் அவர்கள் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாய்லெட் கழிவறைக்கும் முன்னாடி ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடை அந்த டாய்லெட்டை பயன்படுத்தும் மருத்துவ பயனாளிகள் அல்லது அவங்க கூட வர அட்டெண்டர்ஸ் ஒருவேளை அந்த கழிவறை தூய்மை இல்லைன்னா அந்த கியூஆர் கோடை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி தான், இந்த கழிவறை சுத்தமாக இருக்கிறதா இல்லையா. சுத்தமாக இருக்குன்னா ஆம் போடலாம், இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு கிளிக் பண்ணிட்டா உடனடியாக வித்தின் 10 மினிட்ஸ் அந்த கழிவறை சுத்தமாக இருக்கணும். அந்த சுத்தம் பண்ணிட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா அடுத்த 15 மினிட்ஸில் அந்த ஃப்ளோர் சூப்பர்வைசருக்கு போகும். அடுத்த 30 மினிட்ஸ்க்கு டீனோட மொபைல் ஃபோனுக்கு கான்ஸ்டண்ட்டாக அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அது க்ளீன் ஆகிற வரைக்கும். ஸோ இது ஒரு புதிய முன்னெடுப்பும் நம்ம டீன் எம்எம்சி எடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி சார், நன்றி.